இன்னைக்கு செந்தில் பாலாஜி அதே வந்து திமுகவில் வந்து என்ன பண்ண போனாங்கன்னா 10 ரூபா பாலாஜி இன்னைக்கு வந்து அந்த டாஸ்மார்க் மூலமாக வந்து பெரிய வருவாய் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பாட்டே கொடுத்துக்கிட்டு வந்தார். ஒவ்வொரு அமைச்சரும் ஆய்வுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன், அவங்க குடும்பத்தில் இருக்கிற தம்பி, அவங்க மனைவி, அவங்களுடைய சொந்தத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு பேரம், பெரிய பேரம், குதிரை பேரம் நடந்துக்கிட்டு வருது. கர்நாடகாவில் நடக்கிறது உங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் சார். நீங்கள் நினச்சா இதே திமுகவும் அவங்க கூட்டணி இருக்கும்போது ஒன்றும் வந்து வெட்டி சாய்க்கலை, ஒன்றும் பிடுங்கலை. அப்புறம் ஏன் சார் இந்த விளம்பர அரசியல்? மக்கள் புரிஞ்சுக்கிங்க, கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து இப்படி நான் வந்து அரசியல் பண்ணுறாங்க, நல்லது பண்ணக்கூடாதுன்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஊழல் கட்சி, இதுதான் ஸ்டாலினுடைய தந்திரம். எங்கே போனாங்க உங்களுடைய கனிமொழி? நான் கேட்குறேன். தயாநிதி மாறன் மாதிரி வந்து ஒரு பச்சோந்திக்கு நான் இப்போ கூட சொல்கிறேன் சார், அவன்லாம் வந்து இன்னைக்கு ஒரு எம்பி வந்து எத்தனை முறை அவன் தொகுதிக்கு போயிருப்பான் கேளுங்க. அவங்களாம் மரியாதையே கிடையாது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் எல்லாமே சோதனை முகாம், எல்லாமே அதில் கைது விசாரணை இப்படி போன்ற செயலுக்கு ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் இது மக்கள் மன்றத்தில் வைக்கிற அதிமுகவில் இருக்கிற போது ஊழியர்கள்கிட்ட வந்து பணம் வந்து வாங்கி ஏமாத்தினார். அப்போ வந்து அவருக்கு எதிராக வந்து யாருக்கு குற்றம் சுமத்துனாங்கன்னா வந்து திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் வழக்கு போட்டாங்க. வழக்கு நடந்தது. அந்த வழக்கு நடந்ததுக்கப்புறம் அவர் அதிமுகலேருந்து திமுகவில் வந்துட்டார். தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும். ஆனால் அங்கே வந்து புனிதராயிட்டார். அந்த வழக்கு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து யார்கிட்டலாம் வந்து லஞ்சமாக வாங்கினாங்களோ அந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துல அவரே வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து நிரூபணம் பண்ணிட்டாரு, நான் வாங்கினது உண்மைன்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஒருத்தன் குற்றத்தை ஒப்புக்கிட்டான், ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கி செந்தில் பாலாஜி அதே வந்து திமுகவில் வந்து என்ன பண்ண போனாங்கன்னா 10 ரூபா பாலாஜி இன்றைக்கி வந்து அந்த டாஸ்மார்க் மூலமாக வந்து பெரிய வருவாய் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பாட்டே கொடுத்துக்கிட்டு வந்தார். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி அந்த வந்து செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆன உடனே வந்து பார்க்க போனால் அப்போது முதலமைச்சர் குடும்பமே வந்து என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்க போனால் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க கட்சியில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் கைது பண்ணி ஒருத்தரை கூட உதயநிதி ஸ்டாலினோ வந்து பார்க்கல. அப்போ யாரால் வந்து இந்த லாபம் பாருங்கள். இன்றைக்கி இதே திமுக அரசாங்கத்தில் வந்து இவ்வளோ பல குற்றச்சாட்டை சுமத்தின இவர் இன்றைக்கி வந்து டிவிகே கட்சியிலையும் வந்து மாறுறதுக்கு அதிக நேரம் ஆகாது. உண்மையிலுமே சொல்ல போனால் தவறு பண்ணவர்களை வந்து இது வரைக்கும் தண்டித்ததே இல்லைங்க. ஒரு சிலர் தாங்க, 100ல் 1-2 பேர் தாங்க தண்டிச்சிருக்கிறாங்க. மீதி பேர்லாம் வந்து 20, 30, 40 வருஷமாக வந்து இந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த வழக்கம் நடக்கும்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி மேபி வந்து ஆதவ அர்ஜுனாவோ இல்லை புஷி ஆனந்த் காலை பிடிச்சிட்டு வந்து இது காம்ப்ரமைஸ்க்கு வரலாம். இதனால் அதுக்கப்புறம் இது வந்து சும்மா இது வந்து ஆரம்ப நிலை இல்லையா, 86 நாள் தான் ஆச்சு. இதை பரபரப்பு ஏற்படுத்துறதுக்காக ஒரு கட்டத்தில் எனக்கு கேட்டால் வந்து இவங்க ரைடு விடுறதெல்லாம் வந்து கண் துடைப்பு தான். ஏன்னா இதுலேருந்து எவ்வளோ கமிஷன் கிடைக்கும், இதுலேருந்து நாங்கள் எத்தனை நாள் உங்களை பாதுகாப்போம், எத்தனை நாள் உங்களை காப்பாற்றுவோம், இதுதான் வியாபாரம் போயின்னு இருக்குது. மக்களுக்கு வந்து அப்பாவி மக்களுக்கு என்ன தெரியும் அரசியலுடைய சூழ்ச்சி? இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஆகட்டும், பிரதராக இருக்கட்டும், யாரும் இது வரைக்கும் வந்து உள்ளே போடல. பணம் படைத்தவர்கள் தப்பித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. பணம் இல்லாதவனை வந்து தான் டார்ச்சர் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜிக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குடிமகனாக வந்து அவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க போகிறதும் கிடையாது. அவர் டிவிக்கில் கூட வந்து சேர்ந்து அவருக்கு அமைச்சர் பதவிக்கு வந்து கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த வெத்து விளம்பரங்கள்லாம் வேண்டாம். சும்மா இதை வந்து நீங்கள் வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக வந்து இந்த அரசாங்கம் நடக்குது. இது உண்மையிலுமே ரீல்ஸ் அரசாங்கம் ஒரு நாள் ரியலாகவே வந்து இந்த அரசாங்கம் காணாமல் போயிடும். அதே மாதிரி இந்த துறை அதிகாரிகள் அன்பில் மகேஷ் மேலே நடவடிக்கை எடுப்போம், அங்கே எடுப்போம், இங்கே எடுப்போம்னு சொல்லி இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு டீமை போட்டு மினிஸ்டர்ஸுடைய சொந்தக்காரங்க வந்து இன்டைரக்டாக வந்து இவங்க எல்லார்ட்டையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனுக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. ஒவ்வொரு அமைச்சரும் ஆய்வுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன், அவங்க குடும்பத்தில் இருக்கிற தம்பி, அவங்க மனைவி, அவங்களுடைய சொந்தத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு பேரம், பெரிய பேரம், குதிரை பேரம் நடந்துக்கிட்டு வருது. அதனால தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விளம்பரத்தோடு வச்சுருக்கிறாங்க தவிர உள்ளுக்குள்ளே பார்த்தா இவங்களாம் வந்து அந்யோன்யமாக தான் பழகி கொண்டு இருக்கிறாங்க. தைரியமான முதலமைச்சர் ஜோசப் விஜய் நான் ஒரே ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் எண்ணி 120 நாள் இல்லை 150 நாளைக்குள்ளே இவங்களை கைது பண்ணி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. நானும் உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துக்கிறேன். காவேரி விவகாரம் தொடர்பாக டிகே சிவகுமார் அவர்கள் ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு சார். அதான் மேகதாதுல அணை கட்டினாதான் 2 நாட்டுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. ஆனால் தமிழக அரசு ஒரு மௌனம் நிறுத்துறதுக்கே எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து ப்ரீ பிளான் சார். நான் ப்ரீ பிளான் தான் பார்க்குறேன். திமுக ஆட்சி இருக்கும் போதே இதே தான் இருந்தது, அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதும் இருந்தது. ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்படுத்துவாங்க கொஞ்ச நாளைக்கு. நீங்கள் நல்லா மக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க, ராகுல் காந்தி அவங்க மேல் இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ஆர்டர் வந்து அவங்க மதிக்க மாட்டாங்க. ராகுல்
ராகுல் காந்தி வந்து சொன்னால் வந்து டிகே சிவகுமார் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? டிகே சிவகுமார் சொன்னால் அந்த மக்கள் ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா? உண்மை அதுதான் சார். இன்னைக்கு முதலமைச்சர் போகிறேன்னு சொல்கிறதாலையும் அங்கே இருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும் திருப்பியும் அங்கே இருக்கிற முதலமைச்சர் நீங்கள் வாங்க நாங்கள் இதை பற்றி வந்து பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்கிறது இது வந்து ஒரு கபட நாடகம், மக்களை ஏமாற்றும் செயல், விவசாயிகளை ஏமாற்றும் செயல். இதில் தயவு செய்து வந்து ஒன்று சொல்கிறாங்க, இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து பார்க்க போனால் வந்து அப்படியே அடங்கிடும். இதுதான் உண்மை. இன்னைக்கு இதனால எத்தனை விவசாயிகள் தண்ணீருக்காக ஏங்கி கொண்டு இன்னைக்கு எத்தனை டெல்டா மாவட்டங்கள் வறட்சியில் அடைஞ்சிக்கிட்டு இன்னைக்கு அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு வராரு. இன்னைக்கு தற்கொலைகள் தடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் மீண்டும் இந்த தற்கொலையை வந்து தூண்டுறதுக்கு இந்த டிவிகே அரசாங்கம் வந்து காரணமாக அமைய போகிறாங்களோன்னு வந்து ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குது மக்கள் மத்தியில். கர்நாடகாவில் நடக்கிறது உங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் சார். நீங்கள் நினச்சா இதே திமுகவும் அவங்க கூட்டணி இருக்கும்போது ஒன்றும் வந்து வெட்டி சாய்க்கலை, ஒன்றும் பிடுங்கலை. அப்புறம் ஏன் சார் இந்த வந்து விளம்பர அரசியல்? தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சார். நான் இப்போ கூட சொல்கிறேன், மக்களுக்கு நல்லது பண்ணுறதா இந்த ஆட்சி வந்து தொடரும். ஆனால் வந்து இனி தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்போ வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலையும் இடைத்தேர்தலையும் வந்து நிச்சயமாக இதுக்கு வந்து பதில் தருவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, தவறு செய்து விட்டோமோ. அவங்க விஜய்னு ஒரு முகத்துக்காக ஓட்டு போட்டாங்க. விஜய் ஒன்றா நல்லவராக இருக்கலாம் சார், ஆனால் அவங்க கீழே இருக்கிறவங்களாம் சாத்தானாரங்களாகிறாங்க, பேய்களாகிறாங்க, ஊழல்வாதிகளாகிறாங்க, பல குற்றச்சாட்டுக்கு உள்ளவராக இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் எப்படி சார் முதலமைச்சர் கண்ட்ரோல் பண்ண போகிறாரு? தன் கூட இருக்கிற கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்சி தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத முதலமைச்சர் வேறு மாநிலத்தில் போய் அந்த முதலமைச்சர்கிட்ட எப்படி சார் கேட்டு தண்ணி வாங்க போகிறாங்க? இதுக்கு விடிவு காலமே ஏற்படாதா? ஏன்னா இருந்தால் தான் சார் அரசியல் பண்ண முடியும். அப்போ நான் கேட்குறேன், அப்போ உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்ற தீர்ப்பு என்ன ஆச்சு சார்? மக்கள் நீங்கள் சிந்திங்க. தாவேக அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு வெவ்வேறு மனநிலைமையில இருக்காங்க, அதனால வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியவில்லை அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு. உங்க பார்வை இது சார்? உண்மையை ஒத்துக்கிட்டார் பாருங்க. வெவ்வேறு கூட்டணி கட்சிகளோட மனநிலை வேறனா அப்போ இன்டைரக்டா வந்து டிவிகே அரசாங்கத்தை மிரட்டல் விடுறதா நான் வந்து எடுத்துக்கலாமா? நான் நிர்மல்குமார் அமைச்சரை பார்த்து கேட்குறேன். ஏன்னா நீங்க வந்து 105 சீட்டு தான் மைனாரிட்டி, மெஜாரிட்டிக்காக நீங்க எத்தனை பேரை உள்ள வலிச்சிருக்கிறீங்க? ஊழல்வாதியெல்லாம் உள்ள வலிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுல நீங்க ஆட்சி நடக்கிறீங்க. அப்ப நீங்க அவங்க சொல்றது தான் நடந்தாகணும். மக்கள் புரிஞ்சுக்கிங்க. கூட்டணியில இருக்கிறவங்க வந்து இப்படி நான் வந்து அரசியல் பண்றாங்க, நல்லது பண்ணக்கூடாதுன்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஊழல் கட்சி இதுதான் ஸ்டாலினுடைய தந்திரம். அவங்க கூட்டணி கட்சிங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, டிவிகேல போயிட்டு நீ ஆதரவு கொடு, அங்கே எந்த ஒரு நல்ல காரியமும் நடந்துடக்கூடாது. அதெல்லாம் வந்து ஸ்டாலின் வந்து 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்துடும், 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துடும் வந்து அங்கே வந்து வெட்டு அறிக்கை வந்து விட்டுக்கிட்டு வராரு. அப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து இவர் வந்து செயல்படுத்த முடியலன்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமாரே அவருடைய வாயால வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். திமுக எம்பி தயாநிதி மாறன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது நேற்று ராகுல் காந்தி சென்னை வந்திருந்தாரு. இதை வச்சு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை விட்டு பதவி வாங்கும் நச்சு பாம்புகள், அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழருக்கு உரிமையான காவேரி குறித்து பேசாம இருக்கிற துரோகிகள் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அவங்களோட பார்வை சார்? இதுக்கு முன்னாடி அவன் எங்க போனானா? அவனை உழைச்சி எம்பி வந்தானாமா? அவன் தாத்தா போட்ட பிச்சை கலைஞர் பேரன்னு சொல்லி வந்தான், உழைச்சிட்டு வந்தானா? பச்சோந்தி பையன். ஏன் மேடைக்கு மேடை உட்காந்து எந்த மாதிரி வந்து ஒரு கீழ் சமுதாயத்தை வந்து இழிவா பேசிக்கிறான்? எத்தனை முறை சார் நான் கேட்குறேன். இனி உன் கூட்டணி கட்சியில் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களா காங்கிரஸ், அப்போ நீ எங்கடா போன? ஏன் உனக்கு அப்போ வாய் இல்லையா? அப்போ உனக்கு தைரியம் இல்லையா? இனி உன் கட்சியிலேருந்து போன உடனே நீ விமர்சனத்தை வைக்கிற. தைரியம் தான் உன்னுடைய எதிர்கட்சி தலைவரை வைக்க சொல்லு, தைரியம் தான் உன் முன்னாள் முதலமைச்சர் வைக்க சொல்லு, உன் மாமாவை வைக்க சொல்லு. எங்க போனாங்க உங்களுடைய கனிமொழி? நான் கேட்குறேன். தயாநிதி மாறன் மாதிரி வந்து ஒரு பச்சோந்திக்கு நான் இப்போ கூட சொல்கிறேன் சார், அவன்லாம் வந்து இன்னைக்கு ஒரு எம்பி வந்து எத்தனை முறை தொகுதிக்கு போயிருப்பான் கேளுங்க. அவங்களாம் மரியாதையே கிடையாது. சொத்துக்காக அண்ணங்கிட்ட பிரச்சனை பண்ணினுக்கிறான். இன்னைக்கு அப்பேற்பட்ட 2G வழக்கில் வந்து நேரடி குற்றம் சுமத்தப்பட்டவன் தப்பிச்சுக்கிட்டான். மக்கள் மறந்துக்கல காங்கிரஸ் ஆட்சியில் வந்து எவ்வளோ பெரிய 2G ஊழல் நடந்ததுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து ஊழலுக்கு வந்து பேர் போன கட்சி திமுக கட்சி, மறந்துடாதீங்க தயவு செய்து. இன்னைக்கு இது தயாநிதி மாறனுக்கு வந்து இன்னைக்கு தைரியமா ஆம்பளை மாதிரி பேசல, உங்க கூட்டணியில வந்து பேசல. இப்போ கூட சொல்றேன் சார், மக்களை ஏமாற்றும் செயல். இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருக்கிறாங்க. இங்க வந்து நான் மறுபடியும் சொல்றேன், டிவிகே அமைச்சர்களோட வந்து திமுக நல் இணக்கத்தோட இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்க. சும்மா நான் வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ வந்து வலிக்கிற மாதிரி நடின்னு சொல்லி இவங்க 2 பேருமே வந்து ஏபி. இவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து உண்மையாலுமே தமிழ்நாட்டு மக்களையும் அழிவுப்பாதுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து இவங்க தான். நிச்சயமாக மக்கள் வந்து இது வந்து அவங்க கவனத்துக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு வந்து பார்க்கணும்னா ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஜோசப் விஜய் செய்கிறாரு.
அது யார் மூலமாகனா ஆதவ் அர்ஜுனா மூலமாக. தயவு செய்து இந்த மக்கள் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. டிவிகே ஆட்சி கூடிய விரைவில் அவங்க தொண்டர்களாலேயே அந்த கட்சி அழியும். மறுபடியும் சொல்கிறேன், அவங்க தொண்டர்களாலேயே, மக்களால் அல்ல.